सरप्राइज धोतीस एंड शर्ट्स नाले पूमर தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. ஒத்தோட்டு முத்தையான ஒரு அரசியல்வாதி, பெரிய கோடீஸ்வரர். உங்களுக்கு ஏன் ஒத்தோட்டு முத்தையன் பேர் வந்தது? நான் வாங்கினதே ஒத்த ஓட்டு தான்டா. முத்தையா வாங்கிய நான். ஆக ஒரு பொண்ணும் பையனும் பைக்கில் போனாலே லவர்ஸ்ன்னு நினைக்கிறது இல்லை. திருந்துங்கடா. டுகே பாய், என்னோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ட்ரையாங்கிள் லவ் ஸ்டார்ட் ஆகியே தீரும். முற்போக்கு பெண்ணியம் அது இதுன்னு பேசி பொண்ணை கவனிக்காம விட்டு வீணடிச்சிட்டல. நாம ஒரு உலகத்துல இருந்துகிட்டு அவங்கள மாத்தணும்னு நினைக்கிறோம். நான் என் பொண்ணை மாத்தி காட்டுறேன், அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சூரியவம்சம் பார்ட் 2 எடுக்கிறதா நடிகை தேவியானி மேம் சொல்லியிருந்தாங்க. அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்க, அந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு தருமபுரியிலேருந்து ராஜா கேட்டிருக்காங்க. சூரியவம்சம் படத்தை இயக்கிய விக்ரமனுடைய பங்களிப்பு இல்லாமல் சூரியவம்சம் பார்ட் 2 உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? விக்ரமன் அதுக்கு தயாராகி கொண்டு இருப்பதாக எனக்கு தெரியல அப்படின்றதுனால இப்போதைக்கு சூரியவம்சம் பார்ட் 2 உருவாகிறதுக்கான வாய்ப்பே ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மகா கும்பமேளாவில் கலந்துக்கிறதுக்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சருக்கு அழைப்பு விடுத்ததாகவும் அதை தொடர்ந்து அவர் குடும்பத்தினரோட அடுத்த வாரம் செல்ல இருக்காருன்னு வர தகவல்கள் உண்மையான திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. ரஜினிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக கும்பமேளாவிலே ரஜினி கலந்து கொள்ள எல்லா வாய்ப்பும் இருக்குது. சரி, எம்ஜிஆர் சாருடைய திரைப்படங்களுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா சார் இசையமைக்கவே இல்லை, காரணம் தெரிஞ்சால் சொல்ல முடியுமான்னு திருச்சியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. திரைப்படங்கள் நடிப்பிலிருந்து விலகி எம்ஜிஆர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆனதற்கு பின்னால் தான் இளையராஜா ஒரு இசையமைப்பாளராக தமிழ் சினிமா உலகிலே கோலோச்ச தொடங்கினார். அதன் காரணமாக தான் எம்ஜிஆருடைய படங்களுக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமையலை. இதையெல்லாம் தாண்டி முதலமைச்சராக இருக்கின்ற நிலையிலேயே ஒரு திரைப்படத்தில் நடிக்க வேண்டும் என்ற எண்ணம் எம்ஜிஆருக்கு இருந்தது. உடனடியாக அந்த படத்துக்கு கதை வசனத்தை வாலி எழுத சொன்னார். அந்த படத்துக்கு இசையமைக்க ஒப்பந்தமானது இளையராஜா தான். அந்த படத்துக்காக ஒரு பாடல் கூட பதிவு செய்யப்பட்டது. அதற்கு பின்னாலே ஒரு சில அரசியல் காரணங்கள் காரணமாக அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடராததுனால எம்ஜிஆர் படத்துக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு இளையராஜாவுக்கு அமையாமல் போயிடுச்சு. இயக்குனர் எம் பாரதிராஜா சார் தன்னுடைய படங்களில் ஆச்சி மனோரமாவை நடிக்க வைக்கலன்னு என்னைக்காவது வருந்தினதுண்டான்னு கனடாவிலேருந்து மாலினி கேட்டிருக்காங்க. மனோரமா எப்படிப்பட்ட ஒரு சிறந்த நடிகை என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நடிகை தன்னுடைய படங்களில் பயன்படுத்தி கொள்ள முடியலையே அப்படின்ற வருத்தம் எப்படி பாரதிராஜாவுக்கு இல்லாமல் இருக்கும்? பல கட்டங்கள் அதை பற்றி என்கிட்ட பேசியிருக்கார். அவருடைய திரைப்படங்களில் சரியான கதாபாத்திரம் அமைஞ்சிருந்தால் நிச்சயமாக மனோரமாவை நடிக்க வைத்திருப்பார். சார், இந்திய திரையுலகில் அதிக நட்சத்திரங்களை உருவாக்குன இயக்குனர்னா யாரை சொல்லுவீங்கன்னு தோர்ணமலையிலேருந்து சிம்பகிராமன் கேட்டிருக்காங்க. இந்திய திரையுலகிலே மிக அதிகமான நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்திய இயக்குனர் யார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் தமிழ் சினிமாவுடைய ஆரம்ப கட்டத்திலே மிக அதிகமான நட்சத்திரங்களை அறிமுகம் செய்ததுன்னா அது தமிழ் சினிமாவுடைய பிதாமகர் என்று இன்று வரையிலே போற்றப்படுகின்ற கே. சுப்பிரமணியம் தான். உலக நாயகன் கமல்ஹாசன் சார் நடிச்சிருந்த தக் லைஃப் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சா அண்ட் படத்தை பற்றி ஏன் எந்த அறிவிப்பும் வரலன்னு பாலக்கோட்லேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. மணிரத்னத்தினுடைய இயக்கத்திலே கமல்ஹாசன் நடிக்கின்ற தக் லைஃப் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்து விட்டது. அந்த படம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெளியாகும் என்று கமல்ஹாசனே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். அதை நீங்கள் பார்க்கலையா? குடும்பஸ்தன் ப்ரமோஷனுக்காக வந்த நடிகர் மணிகண்டனுடைய பல பேட்டிகளை பார்த்த ரொம்பவும் அருமையாக இருந்துச்சு. அவரை பற்றின உங்களுடைய அபிப்பிராயத்தை பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு திருப்பூர்லேருந்து வடிவேல் கேட்டிருக்காங்க. குடும்பஸ்தன் படம் வெளியான போது பல சேனல்களில் மணிகண்டனுடைய பேட்டிகள் வெளியாகின, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேட்டிகளில் எந்த அளவுக்கு யதார்த்தமாக அவர் பேசினாரோ அந்த அளவுக்கு பழகிறதுலையும் யதார்த்தமான ஒரு மனிதராக இருக்கிறார் மணிகண்டன். தனுஷ், லோகேஷ் கனகராஜ் அண்ட் அனிருத் இவங்க காம்பினேஷன்ல ஒரு திரைப்படம் உருவாக இருக்கிறதா சோஷியல் மீடியால ஒரு நியூஸை பார்த்தேன். அது உண்மையா? நடிகர் தனுஷனுடைய லைனப் சொல்ல முடியுமான்னு புதுக்கோட்டையிலேருந்து சுரேந்தர் கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு படம் அமைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் கற்பனை செய்ததனுடைய விளைவு தான் இது போன்ற செய்திகள். இப்போதைக்கு நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற மாதிரி படங்கள்லாம் உருவாவதற்கான வாய்ப்பு அறவே இல்லை. கூத்துப்பற்றையிலேருந்து வந்த நடிகர்களுக்கு வாய்ப்புகளை வழங்காம யூடியூப் கோமாளிகளுக்கு வாய்ப்புகள் வழங்குறது தப்பு இல்லையான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. ஒரு நடிகன் எந்த களத்தில் இருந்து உருவாவான் அப்படின்றத யாராலும் திட்டவட்டமாக சொல்ல முடியாது அப்படின்றது தான்
உண்மை. சார், தமிழ் திரையுலகமும் மலையாள திரையுலகம் மாதிரி சம்பள உயர்வு அண்ட் பல பிரச்சனைகளை முன் வச்சு வேலைநிறுத்தம் அறிவிச்சிருந்தாங்கல்ல, அது என்ன ஆச்சுன்னு விருகம்பாக்கம்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. நடிகர்களுடைய அதீதமான சம்பளம் உட்பட பல விஷயங்களை முன்னிறுத்தி தமிழ் சினிமாவிலும் ஒரு ஸ்ட்ரைக் அறிவிக்கப்பட்டிருந்தது உண்மைதான். ஆனால் அது வெற்றிகரமாக நடந்ததாக எனக்கு தெரியல. அதுக்கு காரணம் மலையாள பட உலகம் மாதிரி இங்கே ஒற்றுமை இல்லாதது தான். இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் அண்ட் நடிகர் அஜித்குமார் இவங்களுடைய காம்பினேஷனில் ஒரு திரைப்படம் உருவாக இருக்கிறதா சொல்கிறாங்களே, அது உண்மையான? சிங்கப்பூர்லேருந்து ரதீஷ் கேட்டிருக்காங்க. தன்னுடைய அடுத்த படத்தை யார் தயாரிக்க போகிறார் என்றோ அல்லது யார் இயக்க போகிறார் என்றோ இன்னி வரைக்கும் அஜித் முடிவெடுத்ததாக தெரியல. அவர் முடிவெடுக்கின்ற வரையில் இது போன்ற செய்திகள் வந்து கொண்டு தான் இருக்கும். சூர்யா 50 மூவியை யார் டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. தன்னுடைய 50வது திரைப்படத்தை யார் இயக்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சூர்யா நினைக்கிறாரோ அவர் தான் அவருடைய 50வது படத்தை இயக்க வாய்ப்பு இருக்குது. இசையமைப்பாளர் இளையராஜா சார் தமிழ் தவிர வேறு எந்த மொழியிலையாவது தன்னுடைய சொந்த குரலில் பாடல் பாடியிருக்காரான்னு சேலம்லேருந்து பூபாலன் கேட்டிருக்காங்க. இசைஞானி இளையராஜா சம்ஸ்கிருத மொழியிலே பல பாடல்களை பாடியிருக்கிறார். அஜித் படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கே அவர் வரமாட்டாரு. இனி இது தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அண்ட் இது தவறு இல்லையான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. தான் நடிக்கின்ற திரைப்படத்தினுடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்றதில்லை அப்படின்றது அஜித் எடுத்துள்ள தனிப்பட்ட முடிவு. அது தவறு அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எனக்கும் என்ன உரிமை இருக்குது? சரத்குமார் சார் அவர் கதாநாயகனாக நடித்த காலங்களை விட இப்போ அவர் ரொம்பவே பிஸியாக இருக்காரு. அவருடைய 3 BHK திரைப்படம் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கான்னு விருகம்பாக்கம்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருப்பது 100க்கு 100 சரி. தென்னிந்திய மொழி படங்கள் எல்லாவற்றிலும் பரபரப்பாக இப்போது நடித்து கொண்டிருக்கிறார் சரத்குமார். அவர் நடித்துள்ள 3 BHK படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. ஸோ ஒரு நகைச்சுவை திரைப்படம் மாநில விருது, நேஷனல் அவார்டு அண்ட் ஆஸ்கர் விருதுக்கு தகுதி பெற்றிருக்கா? அண்ட் கடந்த காலங்களில் ஒரு நகைச்சுவை திரைப்படம் இந்த மாதிரியான விருதுகள் ஏதாவது வாங்கியிருக்கான்னு கோவையிலிருந்து அஜய் கேட்டிருக்காங்க. மூன்ஸ்டர், டூட்சி, ஒர்க்கிங் கேர்ள், எம்மா ஆகிய 4 நகைச்சுவை திரைப்படங்கள் ஆஸ்கார் விருதினை பெற்றிருக்கின்றன. ஆனால் நகைச்சுவை படங்கள் எதுவும் இந்தியாவுடைய தேசிய விருதை பெற்றதாக தெரியல. லியோ திரைப்படத்தில் சஞ்சய் தத் சாருக்கு இயக்குனர் மகிழ் திருமேனியா வாய்ஸ் கொடுத்திருக்காருன்னு KGFலேருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. விஜயனுடைய லியோ படத்தில் நடித்திருந்த சஞ்சய் தத்துக்கு குரல் கொடுத்தது மகிழ் திருமேனி இல்லை, அவர் பின்னணி குரல் கொடுக்கின்ற ஒரு கலைஞர். சார், வேறு மொழியிலிருந்து ரீமேக் பண்ணப்பட்ட ஒரு திரைப்படத்துக்கு சிறந்த திரைப்படத்துக்கான தேசிய விருது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு காஞ்சிபுரம்லேருந்து வேல் கேட்டிருக்காங்க. வேற்று மொழியிலிருந்து படமாக்கப்பட்ட படங்களுக்கு சிறந்த படத்திற்கான தேசிய விருது வழங்குவது வழக்கத்தில் இல்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். போட்டியாளர்களாக இருந்து அதற்கு பின்னாலே ஒன்றாக இணைந்து திரைப்படங்களிலே பணிபுரிந்தவர்கள் தான் ஸ்ரீதரும் இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன். சரவணபவா யூனிட்டி என்ற நிறுவனம் அடுத்த படத்திற்காக கதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்ற விஷயம் தெரிஞ்சு அவங்களுக்காக ஒரு கதை சொல்ல போனார் KS கோபாலகிருஷ்ணன். அவர் சொன்ன அந்த தம்பி என்ற கதை அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை KS கோபாலகிருஷ்ணன்ட்டே அவங்க சொன்னாங்க. அந்த நிறுவனத்தினுடைய படத்திலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் நடிப்பதாக இருந்தது. அதனால் தன்னுடைய கதையிலே சிவாஜி நடிக்கப் போகிறார் என்று அளவில்லாத மகிழ்ச்சிக்கு ஆளானார் KS கோபாலகிருஷ்ணன். அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. தன்னுடைய கதையை தவிர இன்னொரு கதையும் இந்த நிறுவனத்தில் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த 2 கதையில் எது சிவாஜிக்கு பிடிக்குதோ அதைத்தான் அவங்க படமாக்குவாங்க என்பது. அப்படி அவர்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருந்த இன்னொரு கதை யாருடைய தெரியுமா? ஸ்ரீதருடையது. சிவாஜி 2 கதையும் கேட்டார். இதில் ஸ்ரீதருடைய கதை சிவாஜிக்கு பிடித்திருந்தது. அதனால் அந்த எதிர்பாராது என்ற கதையை படமாக்க முடிவு செய்தார்கள் அந்த பட நிறுவனத்தில். KS கோபாலகிருஷ்ணனுக்கு வாய்ப்பு தர முடியலனாலும் அவருடைய திறமையை பற்றி அந்த நிறுவனத்தினருக்கு நல்லா தெரியும். அப்படின்றதுனால அந்த அலுவலகத்துக்கு அடிக்கடி KS கோபாலகிருஷ்ணன் வருவார். அவங்களும் KS கோபாலகிருஷ்ணனை மிகுந்த மரியாதையோடு நடத்துவார். அந்த அலுவலகத்துக்கு ஒரு நாள் போன போது தான் இயக்குனர் ஸ்ரீதரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு KS கோபாலகிருஷ்ணனுக்கு அமைந்தது. அவர்கிட்ட நான் பாட்டெல்லாம் கூட எழுதுவேன் என்று சொன்னார் KSG. அவர் அப்படி சொன்னதை தொடர்ந்து அந்த படத்திலே ஒரு பாடல் எழுத அவருக்கு வாய்ப்பு தந்தார் ஸ்ரீதர். எதிர்பாராத படத்துடைய வெற்றியை தொடர்ந்து பல திரைப்படங்களுக்கு வசனம் எழுதக்கூடிய வாய்ப்பு ஸ்ரீதருக்கு அமைந்தது. பல படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்திலே 2 மொழியிலே உருவான படங்கள். தமிழ், தெலுங்கில் அந்த காலகட்டத்தில் பல படங்கள் உருவாகி கொண்டிருந்தன. தெலுங்கு நட்சத்திரங்கள் பல பேருக்கு தன்னுடைய வசனத்தை எல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு KS கோபாலகிருஷ்ணன் தன்னுடன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸ்ரீதர் விரும்பினார். அவருடைய எண்ணத்தை உடனடியாக ஏற்றுக்கொண்டு அவருடன் உதவியாளராக பணியாற்ற சம்மதித்தார் KS கோபாலகிருஷ்ணன். அவங்க 2 பேரும் இணைந்து பல படங்களில் பணியாற்றினாங்க. தன்னிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய KS கோபாலகிருஷ்ணனை பற்றி ஸ்ரீதர் எந்த அளவுக்கு உயர்ந்த மரியாதையை வைத்து கொண்டுதார் என்பதை தான்
உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் வசனம் எழுதிய குத்தமபுத்திரன் படத்திலும் ஆரம்பத்தில் KS கோபாலகிருஷ்ணன் வேலை செய்தார். அந்த படத்துக்காக நான் எழுதிய வசனங்கள்லாம் முதல்ல நான் KS கோபாலகிருஷ்ணத்தை தான் படித்து காட்டுவேன். அவருக்கு அந்த வசனங்கள் பிடிக்கலன்னா உடனே அந்த வசன காயத்தை கிழித்து விட்டு மீண்டும் நான் எழுதத் தொடங்குவேன். ஏன்னா அவருடைய முடிவு இருக்கே அந்த அளவு மிகச்சரியாக இருக்கும் என்று ஒரு பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீதர். முழுதாக படத்தை பார்த்துட்டு அப்பா என்ன சொன்னார்? படத்தை எனக்கு வந்த பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் எங்கள் அப்பா கிட்ட என்னன்னா, நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உங்கள் அப்பாவுடைய மிக மிக நெருங்கிய நண்பர். உங்களுக்கு அவருக்குமான பழக்கத்தை ஹீ இஸ் டெஃபினெட்லி லைக் எ ஃபாதர். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து எனக்கு பொறாமை. எதுக்குன்னா அவங்க 2 பேருக்குள்ளே அவங்க சண்டை போட்டுக்க மாட்டாங்களா என்ன இருக்குது, தே ஆர் லைக் ரெகுலர் ஃப்ரெண்ட்ஸ். கமல்ஹாசன் எத்தனை முறை சந்தித்து பேசியிருக்கீங்க? நிறைய வாட்டி சந்திச்சிருக்கேன். அவர் கூடயும் பேசியிருக்கோம். ஒரு நாள் கமல் சார் கூட நானும் அவரும் சேர்ந்து நான் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போனால் அவர் வெளியில் உக்காந்துருந்தார். 7 மணிக்கு உக்காந்தா ராத்திரி 1:30 மணிக்கு விட்டேன் அவரை. அப்பா நான் சில கொஸ்டின்ஸ் கேட்க தப்பாக நினைக்காதீங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.